தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். நள்ளிரவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நாகர்கோயில் சிறையில் சபரிவர்மன் மரணமடைந்துள்ளார். இவர் நாகர்கோயில் கடை நடத்தியுள்ளார். அந்த கடையிலிருந்து குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அவர் மரணமடைந்துள்ளார். அவருடைய உடல் கூராய்வில் 19 இடங்களில் காயங்கள் உள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் மரணத்தை போன்று இது நடைபெற்றுள்ளது என்று அவரது மனைவி குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக காவல்துறை விசாரணை துரிதப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த லாக்அப் மரணத்தை கண்டித்தனர். இறுதியில் தலைமை வார்டன் ஜெகன் மற்றும் வார்டன்கள் சிவகுமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகியோர் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். குட்கா வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் சபரிவர்மன். அவர் லாக்அப்பில் காவல்துறை துன்புறுத்தலில் மரணமடைந்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த அருண் என்பவர் காலையில் கைது செய்யப்பட்டு மாலையில் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுகின்றார்கள். அவர்களை காவல்துறை ஜாமீனில் விட்டுவிடுகிறது என்பது வேதனையான விஷயம். தற்பொழுது சபரிவர்மன் லாக்அப் மரணம் தமிழ்நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக வார்டன்கள் 3 பேர் நேற்று நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். விசாரணை சுதந்திரமாக நடைபெற வேண்டும், நியாயமாக நடைபெற வேண்டும். தவறு இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்.